எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 kg முரல் மீன் வாங்கியிருக்கேன். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. நம்ம சேலை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கலாம். கல் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற மீனை போட்டு சேலை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சேலை ஃப்ரை பண்ணணும். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீனில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துடலாம். உள்ள முள்ளெல்லாம் எடுத்து இப்போ பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எல்லாம் 50 ml சமையல் நான் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினோன்னா ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4-5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொரித்து முள் எடுத்து வச்ச மீனை போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.